ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜெய் ஜவான் ராணுவ மற்றும் காவலர் பயிற்சி திண்டுக்கல். நம்ம இந்த வீடியோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி ரிட்டன் எக்ஸாமுக்காக நம்ம நடத்தும் ரிவிஷன் டெஸ்ட் 2 இதுக்கான கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை கரெக்டாக 1 ஹவருக்குள்ளே உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுதான் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆன்சர் கீ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேங்க்யூ, ஜெயஹிந்த். வணக்கம், ஜெய் ஜவான் ராணுவ மற்றும் காவலர் பயிற்சி மையம் திண்டுக்கல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்மி ரிட்டன் எக்ஸாமுக்காக வேண்டி ரிவிஷன் டெஸ்ட் 2 பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். லாங்கஸ்ட் எபிக் ஆஃப் த வேர்ல்டு, உலகிலேயே மிக நீண்ட புராணம் அப்படின்ற மாதிரி எதுன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, மகாபாரதம். ஆப்ஷன் ஏல இருக்கிற ராமாயணம் பாருங்கள், அது ஓல்டஸ்ட் எபிக் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் வரும். ஸோ ராமாயணம்னா ஓல்டஸ்ட் எபிக், மகாபாரதம்னா லாங்கஸ்ட் எபிக் ஆஃப் த வேர்ல்டு. Question number 2. Last Mauryan ruler Brihadrata was assassinated by his commander in chief. அதாவது மௌரிய பேரரசோட கடைசி ரூலர் தான் யாருன்னா பிருஹத்ரதா. இவர் வந்து யாரால் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, புஷ்யமித்ர சுங்கா. இந்த புஷ்யமித்ரர் வந்து மௌரிய பேரரசுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறாருன்னா சுங்க பேரரசை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. பிரயாக் பிரசஸ்தி ஆர் அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கம்போஸ்ட் பை. அலகாபாத் பில்லர் கல்வெட்டுக்களை யார் வெட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பி, ஹரிசேனா. ஆப்ஷன் சியில் இருக்கிற ரவி கீர்த்தி பாருங்கள், அவர் ஐஹோலே கல்வெட்டை வெட்டியிருப்பார், அது இந்தியாவில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. ஹூ இன்ட்ரடியூஸ் தி சில்வர் காயின் ருப்பியா. அதாவது ருப்பியா அப்படிங்கிற பேரில் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட மன்னர் யாருன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் டி, ஷெர்ஷா சூரி. அதனால தான் நம்மளோட இந்தியன் கரன்சிக்கு ருப்பி அப்படின்ற மாதிரி சிம்பிள் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 5. புலந்த் தர்வாசா வாஸ் பில்ட் பை. புலந்த் தர்வாசா அப்படிங்கிறது ஒரு விதமான நுழைவு வாயில், அதை யார் கட்டினதுன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் பி, பாபர். கொஸ்டின் நம்பர் 6. ஹூ செட் தி ஸ்லோகன் கிவ் மீ பிளட் அண்ட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம். இந்த ஸ்லோகனை யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஸ்லோகன் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிறாங்க, எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்லோகன் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் கிவ் மீ பிளட் அண்ட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம் யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் டி, சுபாஷ் சந்திர போஸ். கொஸ்டின் நம்பர் 7. விச் ஷெடியூல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் டீல் வித் பஞ்சாயத் ராஜ். அதாவது பஞ்சாயத் ராஜ் பற்றி சொல்கிற நம்மளோட இந்திய அரசோட அட்டவணை பிரிவு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, 11th ஷெடியூல். 12 ஷெடியூல் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். 12 தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. லோக்சபாங்கிற மக்களவையோட முதல் ஸ்பீக்கர் யாருன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜிவி மௌலாங்கர். ஆப்ஷன் ஏல இருக்கிற பாருங்களேன், அஸ்தசாயனம் ஐயங்கார், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் வருவார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. யங்கஸ்ட் ஃபோல்டட் மவுண்டைன் இந்த. கொஸ்டின் நம்பர் 9. யங்கஸ்ட் ஃபோல்டட் மவுண்டைன் இன் த வேர்ல்டு. உலகிலேயே மிகவும் இளமையான மடிப்பு மலைகள் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஹிமாலயா. ஆப்ஷன் சியில் இருக்கிற ஆரவழிலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஓல்டஸ்ட் மவுண்டைன் சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏல இருக்கிற ஆண்டஸ், அது வந்து பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஆப்ஷன் பியில் இருக்கிற ராக்கி நார்த் அமெரிக்காவில் இருக்குது. ஹிமாலயா நமக்கு தெரிஞ்சது இந்தியாவில் இருக்குது. ஓகே, ஸோ ஒவ்வொரு மலைத்தொடர்களும் எந்த கான்டினென்ட்டில் வருது, எந்த கண்ட்ரியில் வருதுங்கிறது கூட ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இந்தியா ஃபர்ஸ்ட் வார்ஷிப். இந்தியாவோட முதல் போர்க்கப்பல் எதுன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஐஎன்எஸ் சாவித்ரி. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். லார்ஜஸ்ட் கேவ் டெம்பிள் இன் இந்தியா. அதாவது இந்தியாவிலே ரொம்ப மலைக்கோயில்னு சொல்லுவாங்களே, கேவ், மலையால் குறைஞ்சி பண்ணுற கோவில், அது எது கேட்குறாங்க. லார்ஜஸ்ட் எதுன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, எல்லோரா கேவ்ஸ். அதாவது கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். லார்ஜஸ்ட் கேவ் டெம்பிள் அப்படின்னா எல்லோரா, லார்ஜஸ்ட் கேவ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் டி, அமர்நாத் டெம்பிள் நீங்கள் ஷேர் பண்ணணும். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். விச் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் நேஷனல் சயின்ஸ் டே. அதாவது தேசிய அறிவியல் தினம் எதுன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, February 28. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. டெவலப்மெண்ட் ஆஸ் ஃப்ரீடம் த புக் வாஸ் ரிட்டன் பை. இந்த புக்கு யார் எழுதுன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, அமர்த்தியா சென். ஹூ வாஸ் கொஸ்டின் நம்பர் 14. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி ஹானர்ட் பாரத் ரத்னா போஸ்ட் மோஸ்ட்லி இன் இந்தியா. இறப்பிற்கு பின் பாரத் ரத்னா வாங்கின முதல் பர்சன் யாருன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, லால் பகதூர் சாஸ்திரி. இந்திரா காந்தி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விமன் டு கெட் பாரத் ரத்னா அதில் வருவாங்க. ஆப்ஷன் பியில் இருக்கிற கான் அப்துல் காஃபர் கான், அவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபாரினர் டு கெட் பாரத் ரத்னா அப்படிங்கிறதுல வருவாங்க. ரவீந்திரநாத் தாகூர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹையஸ்ட் அவார்டு இருக்கு இல்லையா, நோபல் ப்ரைஸ் வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் இன்வேடர் ஆன் இந்தியன் சாயில். இந்தியாவிற்கு வந்து படையெடுத்த முதல் யூரோப்பியன் யாருன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, அலெக்சாண்டர். நெக்ஸ்ட்டு சயின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 16 போயிடலாம்.
கொஷின் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. ரேபிஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை, அதாவது ரேபிஸ் வெறிநாய்க்கடிக்கு ஒரு வேக்சினேஷன் இருக்கு இல்லையா, அந்த வேக்சினேஷனை யார் கண்டுபிடிச்சான்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, லூயிஸ் பாஸ்டர். லூயி பாஸ்டர் தான் வெறிநாய்க்கடிக்கு முதல்ல வேக்சின் கண்டுபிடிச்சிருப்பாரு. அது ரேபிஸ்ன்றது கூட ரேபிட்ஸ்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் which is used to obtain a magnified view of small objects. ரொம்ப குட்டியாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட், கீழ்கண்ட எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்காக கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, மைக்ரோஸ்கோப். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. விச் ஒன் ஆஃப் த நியூட்டன்ஸ் லா இஸ் ஆல்சோ கால்ட் லா ஆஃப் இனர்ஷியா, அதாவது நியூட்டனோட எந்த விதியை வந்து நிலைமை விதின்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. கொஸ்டின் நம்பர் 19. அனதர் நேம் ஆஃப் விட்டமின் கே, அதாவது விட்டமின் கேக்கு வந்து இன்னொரு அது கெமிக்கல் நேம்னு இன்னொரு நேம் இருக்கும், அதான் அனதர் நேம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, ஃபைலோகுயினைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. காண்ட்ராலஜி இஸ் அ ஸ்டடி ஆஃப், அது எதை பற்றி படிக்கிற அறிவியல் பிரிவுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சி, கார்டிலேஜஸ், மூட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. ஸ்கேம்பஸ் ஹியூமன் டிசீஸ் விச் இஸ் காஸ்ட் பை. ஸ்கேம்பஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறிநாய்க்கடி. இது வந்து எது நம்மளை வந்து அட்டாக் பண்ண, எந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சி, ஃபங்கஸ். கொஸ்டின் நம்பர் 22. விச் ஒன் ஆஃப் த காம்பனண்ட் இஸ் யூஸ்ட் இன் ஆர்டிஃபிஷியல் ரெயின், அதாவது செயற்கை மழை பொழிய வைக்கிறதுல எந்த காம்பனண்ட் வந்து யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஏ, சில்வர் அயோடைடு. கொஸ்டின் நம்பர் 23. ஹார்டஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் ஹியூமன் பாடி இஸ், மனித உடல்லே மிக வலுவான ஒரு உறுப்பு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டூத் எனாமல். பல்ல இருக்கிற எனாமல் அப்படிங்கிறது தான் நம்மளோட உடம்புலேயே ரொம்ப ஹார்டஸ்ட் ஒன்று. நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை டிஃபிஷியன்சி ஆஃப் தைராக்சின். தைராக்சின் அப்படிங்கிறது அது ஒரு விதமான ஹார்மோன். அந்த ஹார்மோன் குறைவாக சுரக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு வியாதி எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் டி, ஆல் ஆஃப் த எபவ். ஏன்னா மேலே சொல்லியிருக்கிற மிஸ்டிமா, கிரிட்டினிசம், காய்டர் இது எல்லாமே தைராய்டு குறைபாடுனால வரக்கூடியது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. த இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் ஆன் ரெட்டினா இஸ், அதாவது நம்மளோட கண்ணில் வெளித்திரை இருக்கிற ரெட்டினா, அதில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, ரியல் அண்ட் இன்வெர்டட், உண்மையான தலைகீழான மெய்பிம்பம் சொல்லுவோம் இல்லையா, அதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26. தீஸ் ஆர் த எலமெண்ட்ஸ் ஹேவிங் த சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டது எதுன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஐசோடோப்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. மாடர்ன் பீரியாடிக் லா வாஸ் கிவன் பை. நவீன ஆவர்த்தன அட்டவணை சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. பி, மோஸ்ட்லி. அதாவது ஆவர்த்தன வெறும் பீரியாடிக் லான்னு கொடுத்தாங்கன்னா மென்ட்லீவ். இதே வந்து மாடர்ன் பீரியாடிக் லா, நவீன ஆவர்த்தன அட்டவணைன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பி, மோஸ்ட்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28. த மசில் விச் ஜாயின் போன் டு போன் இஸ் கால்டு, அதாவது எந்த ஒரு மசில் வந்து எலும்பை இணைக்கும்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, லிகமெண்ட். இதே எலும்பை வந்து தசையோடு இணைக்கிறது, மசிலோடு இணைக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஏ, டெண்டன் நீங்கள் எழுதணும், சரியா? அப்போ போன் டு போன்னா லிகமெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29. மைக்ரைன் இஸ், மைக்ரைன்னா என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான், சிம்பிள் கொஸ்டின். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, பீரியாடிக் அட்டாக் ஆஃப் ஹெடேக். அதாவது கிராஜுவலாக ஒரு குறிப்பிட்ட டயத்தில் மட்டும் நமக்கு ஒரு தலைவலி வலிக்கும் இல்லையா, அதான் மைக்ரைன் சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. கொஸ்டின் நம்பர் 30. விச் ஒன் ஆஃப் த விட்டமின் வாஸ் ஃபர்ஸ்ட் விட்டமின் டு பி ப்ரொடியூஸ்ட் பை ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸிங் யூசிங் த அசிட்டோபாக்டர் அ வைல்ட் பாக்டீரியம். அதாவது ஒரு விட்டமினை செயற்கையாக நம்ம வந்து லெபார்ட்டரியில் தயார் பண்ணுறோம், எதை வச்சுன்னா அசிட்டோபாக்டரை வச்சு. ஸோ அது எந்த விட்டமின் கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, விட்டமின் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ ஜிகே விட்டுட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா மேக்ஸ் வீடியோ போயிடுவோம். மேக்ஸில் ப்ளஸ் சைக்காலஜியோடு சேர்த்து அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டெரைவோட, அதாவது எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும், கொஞ்சம் பார்த்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று ஒரு கொஷின்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி இன்றைக்கி ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் தி ஹச்சிஎஃப் ஆஃப் 2 நம்பர், அதாவது என்ன டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, 2 நம்பரோட ஹச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க. அதனோட எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 16 கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 30 கொடுத்தாங்க. மாதிரி என்ன கேட்குறாங்கன்னா செகண்ட் நம்பர், அது என்னென்னா நம்மக்கிட்ட கொஷின் கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள், எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஆக்சுவலி கொடுத்துருக்க டேட்டாவில் என்ன ஃபார்மேட் நம்ம ஃபார்முலா கொண்டு வர முடியும் அப்படின்னா, HCF into LCM is equal to first number into second number.
ஓகேங்களா? அப்போது HCF வேல்யூ என்ன இருக்குது நம்மக்கிட்ட 6 இருக்குது. இன்ட்டு LCM வேல்யூ என்ன இருக்குது 60 இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்பர் வேல்யூ நம்மக்கிட்ட என்ன இருக்குது 30 இருக்குது. ஸோ இது நமக்கு தெரில. ஸோ நம்ம அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இது நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் டேட்டா தான் நமக்கு வேணும். ஸோ எக்ஸை நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிறோம். 6 × 60 டிவைட் பை 30. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணுறோம். இங்கே 1, இங்கே வந்து 2. ஸோ 6 × 2 x = 12. ஸோ நம்ம ஆன்சர் வந்து ஆப்ஷன் D 12. ஓகேங்களா? அடுத்த கொஷின் போகலாம். A certain sum given on simple interest, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட சம் என்ன சொல்கிறாங்கன்னா டபுள் ஆகுது. டபுள் இன்டூ எத்தனை வருஷத்தில் டபுள் ஆகுது அப்படின்னா 20 இயர்ஸில் டபுள் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் இட் டேக் 4 டைம்ஸ் ஆகுறதுக்கு, அதாவது 4 டைம்ஸ் ஆக எத்தனை வருஷம் எடுத்துக்கணும் நம்மக்கிட்ட கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணிப்போம். அது ரொம்ப உங்களுக்கு நல்லா புரியும். PNR டிவைட் பை 100. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு வந்து என்ன நம்மக்கிட்ட நம்பர் ஆஃப் இயர் நம்மக்கிட்ட என்ன இருக்குது இந்த டேட்டாக்கு பதில் 20 இருக்குது. ஸோ P × 20 × R டிவைட் பை 100. சரிங்களா? இந்த ஃபார்மேட் தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ கேன்சல் அப் பண்ணால் ஒரு 0 கேன்சல் ஆகும். இது 1 டைம், இது 5 டைம் வரும். இந்த சைடு ஒரு P, இங்கே ஒரு P கேன்சல் ஆகும். ஸோ ஆரோட வேல்யூ என்ன வரும் நமக்கு 5%ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், அகெயின் டபுள் ஆகுது. 4 இயர்ஸ்ன்னு சொல்லி என்ன கேட்டிருக்காங்க, நம்ம 1 இயர் பண்ணியிருக்கோம். ஸோ 4 இயர்க்கு இப்போ நமக்கு எடுக்கணும். ஸோ 3 = 3P = P × 5 இந்த R நம்ம உள்ளே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டோம். இன்டூ N நம்ம கண்டுபிடிக்கணும். டிவைட் பை 100. ஒரு P கேன்சல் ஆகிடுச்சு. இது 1 டைம், இது 20. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 கிடைக்கும். ஸோ அப்போது N = 60. அப்போ N எவ்வளோ இயர்ஸ் எடுத்துக்குது 60 இயர்ஸ் எடுத்துக்குது. ஸோ ஆப்ஷன் C கரெக்ட். 33rd சம் பார்ப்போம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan theta + cot thetaன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ tan theta அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா sin theta / cos theta. ஓகேங்களா? இந்த ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டேனோட வேல்யூ அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும் காட்டுக்கு. அப்போது cot theta = cos theta டிவைட் பை sin theta. ஸோ இந்த ஃபார்மேட்டை நம்ம அதை எழுதணும். sin theta / cos theta plus cos theta / sin theta. இது ரெண்டும் வேறு வேறையாக இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு LCM எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், sin theta cos theta sin squared theta plus cos squared theta. நமக்கு ஆல்ரெடி தெரியும் sin squared theta plus cos squared theta = 1ன்னு தெரியும். ஸோ மேலே 1 டிவைட் பை sin theta cos theta. இந்த அளவுக்கு தான் ட்ரிக்னோமெட்ரியில் கேட்பாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டாக கேட்க மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் C. அடுத்து வாங்க 34th கொஸ்டின். இஃப் 2 ஆங்கிள்ஸ், அதாவது ட்ரையாங்கிளோட இதில் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் அதில் நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஆங்கிள் வந்து 13 கொடுத்துட்டாங்க, இன்னொரு ஆங்கிள் வந்து 105 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இது ஃபார் எக்ஸாம்பிள் ABCன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளில் 2 கொடுத்துட்டாங்க. நமக்கு இது மொத்த ட்ரையாங்கிளோட மொத்த இது எவ்வளோ நமக்கு தெரியும், 180 டிகிரின்னு தெரியும். மொத்த ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ஸோ அதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ண மாதிரி 2 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்மகிட்ட ஒரு ஆங்கிள் கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போமா. ஸோ இதனோட கூடுதல், அதாவது எல்லாத்தையும் கூட்டி நமக்கு வந்து 180 வரணும். ஸோ x + 30 டிகிரி + 105 டிகிரி = 180. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 5 135 டிகிரி, அதாவது x + 135 டிகிரி = 180. அப்போ x = 180 / 135 டிகிரி வருங்களா. இப்போ 180 - 135 பண்ணுறோம். பண்ணோம்னா ஸோ 45 டிகிரின்னு வருதா. அப்போ எக்ஸோட இன்னொரு ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கிளோட மதிப்பு 45 டிகிரி. ஆப்ஷன் A. அடுத்து 34th question. If 8 men can do a piece of work in 15 days, then in how many days will 20 men can do a same work? Question ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்காங்க, men days கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அந்த men எவ்வளோ, 8 men எத்தனை நாளில் பண்ணுறாங்க, 15 டேஸில் பண்ணுறாங்க. இன் how many days
20 men எப்போ முடிப்பாங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட கொஷின் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்தால் ரொம்ப ஈஸி டைம் அண்ட் ஒர்க் கான்செப்டில். ஸோ இதை நீங்கள் அப்படியே பேரலாக நீங்கள் ஈக்குவேட் பண்ண போகிறீங்க, அதை மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ ஒரு அந்த ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கு 18 × 15 இஸ் ஈக்குவல் டு 20 × x. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ் மதிப்பு தான் வேணும். x ஈக்குவல் டு 18 × 50 டிவைட் பை 20. இது 3, 4, இது 1 டைம், இது 2 டைம். அப்போ x ஈக்குவல் டு 6 days. இதில் இல்லை, ஸோ none of these தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அடுத்து போகலாம். வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நமக்கு வெறும் ஹோல் நம்பராக கொடுத்தா நம்ம ஈஸியாக பண்ணிடுவோம். பட் இங்கே வந்து டெசிமல் நம்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். டெசிமல் நம்பர் 0.0036 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மைண்டில் கன்சிடர் பண்ணிக்காமல் ஜஸ்ட் அந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. விச் மீன்ஸ் இங்கே 2 நம்ம பிரிச்சுக்கலாங்களா? டெசிமலுக்கு அப்புறம் அந்த டெசிமலுக்கு அப்புறம் உள்ள டிஜிட்ஸ் வந்து ஈவனாக இருந்தால் ரொம்ப ஈஸி. ஸோ அது என்ன பண்ணுறோன்னா 2 நம்ம பிரிச்சுக்கிறோம். அப்போது 0. இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2 என்ன கேட்குறாங்க? ஸ்கொயர் ரூட் தானே கேட்குறாங்க. ஸோ இந்த 2 ஸ்கொயர் வேல்யூக்கு இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2 எடுத்துக்கிறீங்க. இந்த 36 வந்து 6 × 6 கூட நமக்கு 36 வரும். ஸோ 6. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 0.06. 37th question. A 140-meter long train passes a pole in 12 seconds. What is the speed of the train சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? நம்மக்கிட்ட கேட்குறது ஸ்பீடு. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? ஸ்பீட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் நம்மக்கிட்ட என்னங்க இருக்குது, அது எவ்வளோ ட்ராவல் ஆக எவ்வளோ எடுத்துக்குது டைம், அந்த கிலோமீட்டர்ஸ் மீட்டர் எவ்வளோ எடுத்துக்குதுன்னா 140 மீட்டர் per 12 செகண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு இது வரும் நமக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது மீட்டர் பெர் செகண்டில் இருக்குது. எழுதியிருக்கேன் பாருங்கள், மீட்டர் பெர் செகண்டில் இருக்குது. ஆப்ஷன்ஸில் பாருங்கள் எல்லாமே கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. ஸோ கன்வர்ஷன் நம்ம அடுத்து பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? 140 டிவைட் பை 12 × 18/5 போடுறோம். இது எதுக்கு 18/5 அப்படின்னா கன்வர்ஷன் ப்ராசஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 28. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6, இங்கே 9. ஸோ கேன்சலிங் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே ஒரு 3 கிடைக்குது. ஸோ நமக்கு 42 கிலோமீட்டர் பெர் ஹவர். 18/5 போட்டதுக்கப்புறம் நம்ம கிலோமீட்டர் பை ஹவர்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு ஆப்ஷன் பி 42 கிலோமீட்டர் பெர் ஹவர். தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 12 பாய்ஸ் இஸ் 10 years. அதாவது 12 பாய்ஸோட ஆவரேஜ் வந்து 10 years. தி ஆவரேஜ் ஆஃப் 11 பாய்ஸுக்கு என்னன்னா 9 years. வாட் வில் பி தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 12 பாய்ஸ்? 12 பாய்ஸோட ஆவரேஜ் கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படி பாருங்கள். 12 பாய்ஸோட ஆவரேஜ் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? 10 years இருக்குது. அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸ் வேணும். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத ஒரு கூடுதல் எக்ஸ் வேணும். சரிங்களா? இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம போடுவோம்? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் டிவைட் பை டோட்டல் நம்பர். இது நமக்கு தெரியுங்களா? அந்த கான்செப்ட் தான் போட்டிருக்கேன். எத்தனை பேர் அப்படிங்கிறது நம்ம கீழே எழுதியிருக்கோம். 12 பாய்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அது எழுதியிருக்கும். அதனோட ஆவரேஜ் 10. சரிங்களா? இப்போ இது நான் என்ன பண்ணுறோம்? எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வருது? 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு சம் 120 வரும். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. செகண்ட், தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 11 பாய்ஸ். 11 பாய்ஸோட ஆவரேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 9 yearsன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாக வச்சுக்கோங்க. இது 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 99 வருது. இது 2. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? 12th பாயோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணாமல் கிடைச்சிருங்களா? அப்போ 120 minus 99 equal to 21 years. ஆப்ஷன் ஏ 21 years. ஓகேங்களா? ஓகே, அடுத்து போகலாம். தி வேல்யூ ஆஃப்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பவரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த பவரில் வெளியில் உள்ளதை உள்ள நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ 2 to the power of 3 the whole square divide by 2 to the power of 2 whole power 3ன்னு கொடுத்துருக்காங்க.
அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போமா. 2 to the power of 6 டிவைட் பை 2 to the power of 6. அது எப்படி எழுதுவோம்னா 2 to the power of 6 டிவைட் பை 2 to the power of 6. இதை நம்ம என்ன பண்ணுவோம், 2 into 2 into 2 ஓகேங்களா. எல்லாமே கேன்சல் போய் நமக்கு என்ன கிடைக்குங்க, நமக்கு ஆன்சர் 1 தான் கிடைக்கும். அது ஏன் ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அந்த பவரில் உள்ளதை நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியணும், அதனால தான் எழுதியிருக்கேன். இங்கே பவர் 6, இங்கே பவர் 6. ஸோ கேன்சல் போய் நமக்கு 1 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 1 தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா. அடுத்த டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் தான். ஏ கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days. ஏங்கிற பர்சன் எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 10 days, அதாவது ஒரு நாள் வேலை நமக்கு வேணும். அப்போ ஏஸ் 1 day ஒர்க்குங்கிறது வந்து நமக்கு 10 days. அதே மாதிரி பீஸ் 1 day ஒர்க் நம்ம என்ன பண்ணுவோம், 1 டிவைட் பை 15 எழுதிப்போம். நமக்கு என்ன கேட்குறாங்க, 2 பேரும் சேர்ந்து பார்க்குறதால கேட்குறாங்க. கரெக்டுங்களா. அப்போ அது ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லை. 1 டிவைட் பை 10 ப்ளஸ் 1 டிவைட் பை 15. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம காமனாக எல்சிஎம் எடுத்தோம், நமக்கு என்ன வருங்க, 6 into 5 30. நமக்கு எல்சிஎம் 30 கிடைக்குது. ஸோ 30 மேலே வந்து 1 டிவைட் பை 10 into 30 போட்டோம்னா நமக்கு 3 ப்ளஸ் இங்கே ஒரு 2 கிடைக்கும். ஸோ 5 டிவைட் பை 30 கேன்சல் பண்ணால் 1 கீழே 6 ஈக்குவல் டு 1/6. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் என்னது, 6 days. 41st கொஷின். இங்கே எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு ஒரு வேல்யூ மிக்ஸ் ஆகுது அப்படின்னா அது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கான்செப்ட் நம்ம பார்த்துருப்போம். 6:8 சொல்லிட்டு வரும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 3x ஒரு பக்கம் எடுத்துக்கணும், 6 into 8 அனதர் பக்கம் எடுத்துக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க 6 into 8 டிவைட் பை 3. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது, 16. ஆப்ஷன் சி 16. ரூட்டில் பாருங்கள், ரூட்டில் ரூட் ஆஃப் ஏ அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ டு தி பவர் ஆஃப் ஸ்கொயருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு வந்திருக்கு. கீழே பேஸ் 2 காமன் தான், பவர் 2 நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த கான்செப்டில் பண்ணோம்னா கீழே பேஸ் 2 காமன், பவர் 2 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், 2 into 2, அதாவது ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் எங்கும்போது ரூட் 2 கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சர் வந்து வெறும் ஏ மட்டும் தான் கிடைக்கும். நம்பர் 43 எப்படின்னா 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி டிஜிட் வந்து ஈவனாக இருந்ததுன்னா 2 பிரிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி பிரித்து நம்ம பண்ணும்போது கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், மேலே 5 வரும், கீழே 1 வரும். நமக்கு ரெண்டுமே டெசிமல் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா -2 வரும். நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் மைனஸ் பண்ணால் -2 வரும். ஸோ அப்போ என்ன, டிஜிட் வந்து ரைட் சைடு மூவ் ஆகும். ஸோ நமக்கு வந்து 0.5 × 10⁻² வரும். ஸோ மூவ் பண்ணோம்னா நமக்கு 500 தான் அதுக்கு ஆன்சர் வரும். நான் மிஸ்டேக்காக போடுறேன், பட் 500 தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து 44th கொஷின். 5x + 4 = 3x + 8. எக்ஸோட வேல்யூ ரெண்டு பக்கமே எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ 5x இந்த பக்கம் வரும்போது -3x = 8 - 4. அப்போ 2x = 4, x = 4 டிவைட் பை 2, எக்ஸோட வேல்யூ வந்து 2. ஆப்ஷன் பி. அடுத்து இந்த கொஷின் இந்த தடவை பிசி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்டை பார்த்துக்கோங்க. சயின்டிஃபிக் நோட்டேஷன் சொல்லுவாங்க. 683 × 10⁻⁴ இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், 3.683 நம்ம கொஷினில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணுறோம், தான் நம்ம பண்ணுற ஒரே வேலை. இதிலிருந்து இது பாயிண்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு 1 2 3. ஓகேங்களா. அப்போ இங்கே பவர் 4 இருக்குது, அப்போ 3 தான் இருக்குது. நமக்கு இதுக்கப்புறம் டிஜிட் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிப்போம். அப்போது என்ன ஆகும், 36830. ஆப்ஷன் டி நமக்கு இதுதான் ஆன்சராக இருக்குங்க. இதிலே மைனஸ் கொடுத்தாங்கன்னா நமக்கு பிஃபோர் மூவ் ஆகும், ஆஃப்டர் மூவ் ஆகும், பிஃபோர் மூவ் ஆகும். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா. அடுத்து லாஜிக்கல் ரீசனிங் கான்செப்டில் நம்ம பார்த்தோம். இன்ஃபேண்ட்டு, சைல்டு, லேடு, ஓல்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கொஷின் பார்த்துருக்கோம். அது என்ன அப்படின்னா லாஜிக்கலாக அரேஞ்ச் பண்ணுற சொல்லி மாதிரி நம்ம கேட்டிருந்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இன்ஃபேண்ட்டு, பிறந்த குழந்தை தான் இன்ஃபேண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து என்ன பண்ணுவாங்க, லேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஜெண்டர், குழந்தையிலேயே அடுத்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் வரும் லேடுங்கிறது. ஓகேங்களா. அடுத்து என்ன வருவாங்க, சைல்டு வருவாங்க, அடுத்து குழந்தைன்னு சொல்லுவாங்க. அவங்கள அடுத்து என்ன சொல்லுவோம், நம்ம யங்குன்னு சொல்லுவோங்களா, யங்கு, தென் ஓல்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சீக்வன்ஸ் நம்ம எழுதுவோம் போது நம்ம ஆன்சர் வந்து
ஆப்ஷன் டி வருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி வரும் லாஜிக்கல் ரீசனிங்கில். ஓகேங்களா? 47th கொஷின் பார்ப்போம். 47th கொஷின் ஒரு இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ நமக்கு அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்குள்ளே நம்ம டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 161ஐயும் 138க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்னால நமக்குரிய ஓரளவுக்கு ஒரு அப்ராக்சிமேட் ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ 3 வரும், இங்கே வந்து 23. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொன்றையும் +23 +23 +23 பண்ணியிருக்காங்க. அப்போ 210ஓட +23 பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஏதோ சம்திங் பண்ணியிருக்காங்க, பட் நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரல. ஸோ செகண்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 138 +23 பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது, 6 வருது. ஸோ நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிச்சு. அடுத்து பாருங்கள், 161ல் +23 பண்ணுறோம் அப்படின்னா 3 8 183 தான் வருது, பட் நமக்கு ஆன்சரில் 185 இருக்குது. ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, +2 பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன ஆகுது நமக்கு, ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 185 நமக்கு கிடைக்குது. திரும்ப 185ஓட +23 பண்ணோம் அப்படின்னா 802 வரும். ஸோ +2 பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 210 வருது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம பண்ணுறோம்னா நமக்கு என்ன வருதுன்னா ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் டி 236 வரும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? குட் பேட், குட் ஆப்போசிட் பேட். ஓகேங்களா? அப்போ ரூஃப் ஆப்போசிட் என்ன இருக்குது, ரூஃப்ங்கிறது கீழே வரும். அப்போ ரூஃபோட ஆப்போசிட் என்ன வருங்க, ரூஃபோட ஆப்போசிட் வந்து நமக்கு ஃப்ளோர் வரும். ஆப்ஷன் சி கரெக்ட். கொஷின் பாருங்க. சென்ட்ரல் அப்படின்னு 1 2 3 4 5 6 7 7க்கு கீழே கோட் 7 அப்ராக்சிமேட்டாக இருந்தது அப்படின்னா அதனோட சிமிலர் வேல்யூஸும் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, எல்ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லுக்கு நேராக என்ன இருக்குது, நமக்கு ஆக்சுவலாக ஜி இருக்குது. ஏக்கு நேராக என்ன இருக்குது, ஏக்கு நேராக எஃப் இருக்குது. ஸோ ஜிஎஃப், என்னுக்கு நேராக சி இருக்குது, டீக்கு நேராக டி இருக்குது. அதனோட வேல்யூஸ் அப்படியே எக்ஸாக்டாக நீங்கள் எடுத்து எழுதுறீங்க, அவ்வளோதான். பி, ஆருக்கு நேராக இ, எனக்கு நேராக கே. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வருங்க, எனக்கு நேராக சி. ஸோ ஆப்ஷன் பி வருங்க. சரிங்களா? சி தான் வரும், என் வராது. ஓகேங்களா? ஓகே. A man start from a point and walks 2 km towards east. First இந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது நீங்கள் டைரக்ஷன் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. சரிங்களா? அந்த டைரக்ஷன் நமக்கு தெரியும். அந்த டைரக்ஷன் படி நம்ம போகணும். A man starts a point and walks 2 km towards east. 2 km ஈஸ்ட்டை நோக்கி போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் he turns right. அப்போ இவர் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணிக்கார், இவருக்கு ரைட்டுங்கும் போது கீழே வருவாங்க. சரிங்களா? அது ஒரு 2 km. தென் he again turns to his right. ரைட் மூவ் பண்ணுறாங்க. சரிங்களா? இது ஒரு 2 km. இப்போ என்ன கேட்குறாங்க, நவ் இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி ஃப்ரம், ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம டைரக்ஷன் போடுறோம்னா ஈஸ்ட்டில் ஆரம்பித்து இப்போ இவர் எங்கே நிற்கிறாரு, சவுத்தை நோக்கி கீழே தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து டி, சவுத்து. ஓகேங்களா?